திருவள்ளூர் அருகே முன்விரோதம் காரணமாக கல்லூரி மாணவனை இரும்பு கம்பியால் அடித்து கொலை செய்த நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி உறவினர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருவள்ளூர் மாவட்டம் கச்சூர் பகுதியைச் சேர்ந்த இளைஞர்கள் தீபக், தேவா மற்றும் அவர்களது நண்பர்கள் கச்சூர் பேருந்து நிலையத்தில் ஒருவருக்கொருவர் தாக்கிக் கொண்டதாக கூறப்படுகிறது. அப்பொழுது அங்கு வந்த கல்லூரி மாணவர் பிரசாந்த் என்பவரை தீபக் மற்றும் தேவா ஆகிய இருவரும் கட்டை மற்றும் இரும்பு கம்பியால் தாக்கியதாக தெரிகிறது. சம்பவம் நடந்து 2 நாட்களுக்கு பின்னர் பிரசாந்த் இரத்த வாந்தி எடுத்த நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். ஆனால் அங்கு சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்த நிலையில் தேவா மற்றும் தீபக் ஆகியோர் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி பிரசாந்தின் உறவினர்கள் திருவள்ளூர் ஊத்துக்கோட்டை நெடுஞ்சாலையில் மறியல் போராட்டம் நடத்தினர். இந்த வழக்கில் காவல்துறையினர் இளைஞர் தேவாவை கைது செய்து விசாரணை நடத்தி வருவதாக கூறப்படுகிறது. ரோட்டுக்கு வந்து அவங்க சண்டை போட்டுனாங்க. என் பிள்ளை யாரோ ஒரு பையன் கீழே விட்டானா. என் பிள்ளை தூக்கத்துக்கு போச்சான். தூக்கத்துக்கு போகிறக்குள்ளேயே அந்த பசங்க என்ன பண்ணிக்கிறானு ஒரே ஓட்டு ஓடி கம்பி ராடை தூக்கி வந்து தலைமையில் பிறந்துட்டானுங்கப்பா. தலைமையில் போகிறக்குள்ளே என் பிள்ளைக்கு ரத்தமாக ஊற்றுதான். ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. இவங்க 2 பேரும் அப்படியே பத்தியே பிறந்துட்டுக்கிறானுங்கப்பா. என் பிள்ளைய பிறந்துட்டானுங்கப்பா. மயக்கம் போட்டு என் பிள்ளை ஊந்துச்சுன்னா தேவாவும் தீபக்கும் வச்சுட்டாங்கப்பா. இந்த வாட்டி வந்து இந்த புள்ளிக்கு வந்த நிலைமை எந்த புள்ளிக்கு வரக்கூடாது சார், வரக்கூடாது. எங்கள் ஊரில் இந்தமாரி நிலைமை வரக்கூடாது சார். அவன் ரத்தம் வாங்கி எடுத்து அவன் ஹாஸ்பிட்டலில் பார்த்துன்னு எங்களை பார்த்துட்டு இன்னும் அதிர்ச்சியாக இருக்குது எங்களுக்கு. அந்த நிலைமை என்ன நடந்ததுன்னா வீட்டில் இருந்த படுத்துனவனே ஃபோன் பண்ணி வர வச்சு பண்ணிக்கிறானுங்க. வந்து கோயிலில் வந்து சண்டை போட்டுக்கினானுங்க. சண்டை போட்டுக்கின்னு இது முடிஞ்சிட்டு வந்துட்டு பிறகு வீட்டில் அமைதியாக இந்த 5 நாள் அப்படி இருந்தது. முன்விரோதமாக சொல்லியிருந்தானுங்க, எப்போ இருந்தாலும் ஒன்று அடிப்பண்டா, எப்போ இருந்தால் அந்த பசங்க தீபக் தேவா வந்து ஒரு 7 மணி இருக்கும். 7 மணிக்கு அம்பேத்கர் சிலையாண்ட தான் வந்துக்கிறானுங்க. அவனுங்களே ஃபோன் பண்ணி கூப்பிட்டானுங்க. ஃபோன் பண்ணி கூப்பிட்டு இது போல் வா அச்சிக்கலாம், உங்கள் அப்பனுக்கு வந்திருந்தா வா கூப்பிட்டானுங்க. அப்போட எங்கள் அண்ணன் போல் ஒன்றாத்தான் அது அச்சிருந்து ஒன்றா தச்சு. அப்போ எங்கள் அண்ணன் தடவுக்கு போகிறப்போ இந்த கொட்டா பின்னாடியே எங்கன்னு தெரியல பழுப்பு எடுத்துன்னு வந்து அந்த தீபக் போய் அடிச்சிட்டான்.